மங்களம் உண்டாட்டும் 16 பெற்று பெருவாள் வாழ்க. 16 பெத்து பால் பண்ண வச்சு நடத்த வேண்டியது. ஏய் அப்ப நீ எதுக்கு இருக்க? ஒரு 16 பெக்க முடியுமா? ஒண்ணுக்கே வெளியே காணும். நீ இப்படி சொல்லலாமா? ஒரு ஆம்பளை இப்படி எல்லாருக்கும் இவ்வளவு பேருக்கு மத்தியில இப்படி சொல்லலாமா? ஒரு பொம்பளை ஒண்ணுக்கே வழி இல்லன்றியா? ஒரு பெண்ணு அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு? அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர் இருக்கு. அப்படியே நீ மாத்தாத இப்பவே. நீ மாத்துனீங்கன்னா நீங்க மாத்துனீங்கன்னா இப்ப என்ன சொன்ன? நீ ஒண்ணுக்கே முடியல நீ தானே சொன்ன. ஒண்ணுக்கே முடியலன்னு நான் சொன்னேனா? நீ தானே சொன்ன. சொல்லிட்டு உடனே இல்ல ஒண்ணுக்கு வலிய போட்டு ஒண்ணுக்கே முடியலன்னா நான் முடியலன்னு சொன்னேனா? அப்புறம் உலகத்தை பத்தி சொன்னேன். நீ அதெல்லாம் வேணும். நாமே குழந்தை நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் இல்லையா? 16 பெக்க முடியாது. பெக்கணும் பெக்க முடியாது. நம்ம குடும்பம் எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. 16 எப்படி பக்கிறது? எனக்கு சந்தேகமா இருக்கு. கருப்ப பைய எடுத்துட்டு துணி பைய வச்சிட்டாங்க. ஏய் யார்? ஏய் இங்க வா. இவ்வளவு சொல்றியா நீ? பச்சை பாக்கும்போது அப்படியே தெரியுது. இங்க பாரு. அவ சின்ன புள்ள. அவ சின்ன புள்ள. அவள போய் என்ன பேசுற நீ? சன் டிவில சொன்னாங்க சின்ன பிள்ளைன்னு. ஏன் எதை சொன்னாங்க? சன் டிவில சொல்லிட்டாங்களா? அப்ப உண்மையா தானே இருக்கும். சரி அண்ணே அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன். அப்ப என்ன சொன்னாரு? நம்மட்ட 3 பருப்பை கொடுத்துருக்காரு. 3 பருப்பா? ஆமா. எங்க என்னென்ன பருப்பு கொடுத்தாரு? தூ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு. சாப்பிற பருப்பு எதுவும் கொடுத்தாரு? அத நீ தூ பருப்பு, ஊ பருப்பு சுருக்கிட்டாங்கம்மா உலகத்தை. துவரம் பருப்பு, தூ பருப்பு, பாசி பருப்பு, பா பருப்பு. பா பருப்பு. ஆமா. அப்புறம் ஊ பருப்பு, உளுந்தம் பருப்பு. நல்ல வேளை. பா பருப்பு, கடலை பருப்பு. யார் யாருக்கு என்ன பருப்பு? யார் யாருக்கு என்ன பருப்பு? யாருக்கு என்ன பருப்புன்னு உள்ள போய் தான் பார்க்கணும். அப்படியா? உள்ள இருக்கே வச்சு பொறுப்பை கொடுத்திருக்காரு அப்பா. ஆள பாரு. பொறுப்பை கொடுத்திருக்காரு. என்ன பருப்பு? காட்டுக்கு போய் கண்ணு கருத்துப்பா காவல் பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் காவல் சின்ன பிள்ளைங்க. ஆமா ஒரு சந்தோஷமா ஆடணும் பாடணும் ஓடணும் இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் இருக்கு. சரி நீங்க ஆரம்பத்துல குலவையை பத்தி பேசினே இல்ல. ஆமா நீ நல்லா போடுவப்பா. உனக்கு தெரியாத விஷயம் என்னத்தான் இருக்கு சொல்லு. ஒருத்தன் குலவை ஓட்ட சித்தாளுக்கு அனுப்பிட்டான். சரிங்க வா. சரி அது இருக்கட்டும். காட்டுக்கு வந்துட்டோம் காவலை பார்க்கணும் ஆடணும் பாட விளையாடணும். ஆமாமா. நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்? வரும்பொழுது இந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏய் எப்படி காவலை பார்க்கணும் சொல்லாத. எப்படி காவல் பார்க்கணும்? பொய் சொன்ன வாய்க்கு பொட்டுக்கல்ல கூட கிடைக்காது. உன்னைய பத்தி எனக்கு தெரியாத நீ என்ன பண்ணுவேன்னு. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்ட சொல்ல உன்னைய பத்தி நான் என்னன்னு சொல்றேனா? நீ என்ன பண்ண? நீ சத்தியம் பண்ணு. இங்க சொல்ல என்ன பண்ண? சத்தியம் இவள என்ன பண்ண? நீ சத்தியம் பண்ணு. நான் வரும்போது என்ன பண்ண? அந்த பிள்ளைகிட்ட அப்பா அனுப்புன ரகசியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏய் இந்த இங்க வாடி. இங்க வா. அவ உயிர் சொல்லி உண்மையை சொல்லுவா. எங்க அண்ணே உன்கிட்ட என்ன சொன்னுச்சு? நான் வரதுக்கு முன்னாடி சொல்லு. அது இல்லங்கம்மா அவர் சொன்னாரு 2 பிள்ளை 3 பிள்ளைலாம் பத்தாதுமா 4 5 எத்தனை பேத்துக்கலாம் ஒத்தப்படையா ரெட்டப்படையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயா உன்கிட்ட கேட்டாருமா? நான் என்ன இங்க வா அண்ணே. ஏய் வீட்ல இடி விழுங்க. ஏய் அப்படி நான் கல்யாணம் பண்ணனும். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டாரா? கல்யாணம்லாம் பண்ணல. கல்யாணம் பண்ண இது என்ன பெரிய குடும்பம் இருக்கு? ஏய் கல்யாணம் பண்ண வந்து குழந்தை பிறக்கா? ஏடி தலையெல்லாம் சுத்துதேடி. கல்யாணம்லாம் வேணான்ட்டாருமா. உனக்கு வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணுமா. எங்க அண்ணே கல்யாணம் வேணும் அவர் சொன்னாரு. ஏய் இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் வேணாம் தண்ணிய போட்டு அடிப்பாங்க. ஏய் இவ இப்ப தாண்டி எங்க அண்ணே முடியலன்னு சொன்னுச்சு. நீ எப்படி அவ 5 6ன்னு சொல்ற? அது ஊர் மேய்க்கிறதுக்காக சும்மா முடியலன்னு சொல்றாருமா. ஒத்தப்படையா ரெட்டப்படையா இப்பதான் சொல்லிக்கிறாரு. ஏய் அண்ணே இங்க வா போய் சொல்லாத. ஏய் அவள்ட்ட நான் போய் சொல்லாதன்னு சொல்றேன். போய் சொல்லாதன்னு சொல்றேன். சும்மா இருங்கம்மா. அந்த பிள்ளைக்கு இன்னும் விவரம் தெரியல. நான் இருக்கும்போது எப்படி இவளை கல்யாணம் பண்ணுவேன்? நான் உன்னை எப்படியாவது முடிச்சிட்டேன். என்ன முடிக்க போற? இல்ல நீ சொல்ற தோரணையே சரியில்லை. என்ன முடிக்க ஒருத்தனுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் எனக்கு கல்யாணம். அந்த மாதிரி தெரியலையே. நீ என்னமோ அந்த பிள்ளை பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இந்த பிள்ளை கெடுத்துக்கூடாது. ஒரு மாதிரியா நம்முன்னு தர்றா. ஏய் நீ இந்த பிள்ளை கெடுக்க பிள்ளை நல்ல பிள்ளை கெடுத்து போடாத. உரிச்சு விடுவேன். நான் கெடுக்க மாட்டேன். ஆமா கெடாத வரைக்கும் நாடக உலகம் ஓடும். ஆடுவோமா? சந்தோஷமா விளையாடுவோமா? அருவியில குளிக்கணும் 3 பேரும் சேர்ந்து குளிக்கணும். குளிச்சு போய் சந்தோஷமா இருக்க போறோம். எப்படி சந்தோஷம் இப்ப சொல்றேன். அந்தி மலை மேகம் தங்க மலை தூவும் திருநாளா. அந்தி மலை மேகம் தங்க மலை தூவும் திருநாளா. காலம் வந்ததென்ன பாடும் பெருநாளா. கோயிலை கொட்டு மேளம் நந்து கொட்டு நீரும் இங்க தெரு இங்கும் தேரோடும் திருநாளாகும் நாடோறும். அந்தி மலை மேகம் தங்க மலை தூவும் திருநாளா. எங்களுக்கு வந்ததென்ன பாடும் பெருநாளா. நீ நடக்கும் பாதையில்
காதையில் ஜோதியில் தீபம் நாங்களே மலை மேகம் தங்க மலை தூங்கிருந்தா எங்களுக்கும் காலம் பாடு பெருநாளா பாய் பழங்கள் குடங்கள் ஊர் வந்து தக்கடி கை பழங்கும் தெய்வம் ஒன்று நீர் வந்தது பூவாரங்கினி சூட்டுங்கள் கற்பூரம் இனி ஏத்துங்கள் ஊரெல்லாம் களியாட்டங்கள் என்னென்ன இனி காட்டுங்கள் வீட்டோர் மங்களம் இன்று வந்தது காடு போது நெஞ்சில் இன்பம் பொங்குது தவறாக பாடுவோம் அண்டி மழை மிகவும் தங்க மலை தூங்கிலாளா பாடு பெருநாளா கோயிலை கொட்டு மேலம் நடு கொட்டு நீர் எங்க தெருவெங்கும் சகோதரி போக்கு சரியில்லை ஆமாம்மா. பேசாம நானே வடைச்சு மாறி ஆமா. இந்த புள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எல்லாரும் சேராம சேர்ந்திருக்கோம் ஆ. கூடாம கூடியிருக்கோம் கூடியிருக்கோம். ஆமா கல்யாணம்ங்கிறது முக்கியம் இல்ல ஆ. உங்களுக்கு முடிஞ்சாதான் எனக்கு கல்யாணம் ஏதாவது விளையாடலாமா ஆனா எத்தனை ஜென்மமா இருந்தாலும் உன் கூடவே நான் பிறக்கணும் ஆமா. பத்தியில எவ்வளவு பாசம் என் மேல எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ கல்யாணம் பண்ணுவியா உனக்கு கல்யாணம் பண்ணி அது நீ ஒரு 50 ஆம்பளை பையல பெரு எனக்கு கல்யாணம் பண்ணி நான் 50 பொம்பளை பிள்ளைய பெறேன் ஆ. ஆமா ஏன் இப்படி சொல்ற ஆமாம்மா ஆ. அப்படியே பொம்பளை பிள்ளைய நீ பெத்துக்க நான் ஆம்பளை பிள்ளைல ஆனா நான் என்ன பண்றேன் சொந்த விட்டு போக கூடாது நம்ம ரெண்டு அண்ணன் தங்கச்சி இல்லையா ஆமா. அதனால இந்த பிள்ளைக்கு- நான் இத்தனை ஆம்பளை பிள்ளைகளுக்கும் உன் பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க பாரு சரி. எல்லாத்தையும் பொண்ணு கேட்டு வருவேனா ஆ. பொண்ணு கேட்டு வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ண என் பிள்ளைகளுக்கு முடிச்சுக்குவேன் ஆ. நீ என்ன தெரியுமா பண்ணணும் எத்தனை பிள்ளை பெற்றிருக்கியோ அத்தனை பிள்ளைக்கு சீர்வரிசை செய்யணும் செய்வேன் செய்வியா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆ. பொம்பளைய தேடிதான் ஆம்பளை வர்றாங்க இதானே உண்மை கிடைக்கல கிடைக்கல உங்க கல்யாணம் யாருக்கு ஆகல ஒத்த விட்டு நாய் மாதிரி அலைகிறாங்க சரி விடு சரி பரவலா வந்துருச்சு ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் பறவை ஒரே விரட்டு ஒரே விரட்டு. சொல்லுன்னு சுருக்கணும் ஆ. விரட்டுமா போட மாட்டேக்கணும் ஆமா. விரட்டிடுமா அப்பா என்ன சொல்லியிருக்காரு ஆடி பாடி பறவை ஆடி பாடி பறவைகளை வெட்ட சொல்லியிருக்காரு ஆடி பாடியா நான் பாடுறேன் பிரிச்சுக்குவோம் நான் பாடுறேன் நீங்க ரெண்டு பேரும் ஆடுங்க நாங்க 2 பேரும் ஆடுறோம் நீங்க நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போங்க தங்கச்சி அதுக்கு ஒரு கைத்தட்டல் யாரு தங்கச்சி அப்படிலாம் பேசலாமா நீ கைதட்டல ஆ? உள்ள முடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இதெல்லாம் நடக்குதா சரி ரொம்ப நடக்குது அண்ணே நீங்க ஆடுங்க நீங்க ஆடத்தானே 2 பேரும் இருக்கீங்க ஆட தெரியுமா தெரியாதா இன்னும் நீ ஊர்ல அசிங்கப்படுத்துற என்ன அசிங்கமா ஆடலைண்டா காப்பு அவுத்துருவாரு பாத்துங்க ஆனா எங்கேயோ போய் சொல்ற சரி விடு தெரிஞ்ச வரைக்கும் ஆடுவோம் 2 ஆட்டம் நீங்க ஆடாத ஆட்டமா மயிலாடும் பாறையில நாங்க ஆடி மயிலாடும் வாசனா zoom பண்றா. மதுரமே காத்து பொட்டலிலே வாங்கியிருக்கோ திருச்சி சேலம் தஞ்சாவூர் ராணி உள்ள
பறவை விரட்டணும். வரட்டுமா? ஆலோலம், ஆலோலம், ஆலோலம். அழகான பச்சை கிளி ஆலோலம், 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 ஆலோலம். வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும். வட்டமிட்டு வந்து சேரும். பள்ளி வந்த பறவைகள் பாதம். இந்த வண்ண வண்ண பறவைகள் பிடிவாரோ. சோ, சோ, சோ. ஒரு பறவை போல எல்லாம் என்ன ஞான காரணம்? பறவைகள்மா. ஒரு பறவையும் போக மாட்டேங்குது. இந்த பறவையும் போயிருச்சுன்னா நம்ம போயிட வேண்டியது. ஆமா வேலிமலைச்சாரல் ஆமாம்மா தவசிறந்த ஞானிகள் வரக்கூடிய இடம். இடம் அப்படி யாராவது வந்தா அந்த மரியாதை கொடுத்து என்ன கூப்பிடணும், சரியா? அப்படி ஆகட்டும். ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் காவலை பறக்க வேண்டும். ஆலோலம் சோ.